ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஆசையாக உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக தான் சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இந்த முறையும் என்னை அலட்சியம் செஞ்சினா அப்புறம் மறுபடியும் நீ இருக்கிற பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என் செல்லமே. ஏன்னா நான் உன் வாழ்க்கையில் வர்றதே, உன்கிட்ட பேசுகிறதே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கறதுக்காக தான். அதை எதையுமே கேட்காம நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்றது கூட தெரியாமல் என்னை மறுபடியும் கடந்து போய்கிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டு மன வருத்தத்தோட என்னைக்காவது என் கோயிலுக்கு வந்து நின்று கண்கலங்க நின்றுக்கிட்டே இருக்க. நான் உனக்காக நல்லது செய்ய வருவேன்னு தெரிஞ்சு நீ என்னை எதிர்பார்க்கலைனாலும் பரவாயில்ல, உன்கிட்ட பேச வரும்போது அதை காது கொடுத்தாவது கேட்கலாமல்லவா? நீ எப்போவுமே இப்படியே உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா, எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் உனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்தில் இல்லாமலே போய்விடும் அல்லவா? படைக்கும் போதே உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுதான் உனக்கானதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு எழுதி வச்சுட்டு தான் உன் தலையெழுத்தை உருவாக்கின பிறகுதான் இந்த பூமிக்கு நான் உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். என்னை விட்டா உனக்கு வேற யாரும் இல்லை என் செல்லமே. அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லது செய்ய வருகிற என்னையும் தள்ளிவிட்டு எதுக்காக தாண்டி போய்கிட்டே இருக்க? எப்போவுமே நான் யாரை பார்க்க வந்தாலும் அவர்களுக்கு நல்லது நடக்க போதுன்னு தான் அர்த்தம். இப்போதும் அப்படிதான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டி உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக இந்த சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கேன். பிரகாசிக்கும் ஒளி எப்படி ஜொலிக்குமோ அதே போல் உன் வாழ்க்கையை நான் ஜொலிப்பாக மாற்ற போகிறேன். எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்விலிருந்து ஒளியை மிக பெரிதானதாக மாற்ற வந்துட்டேன் என் செல்லமே. எப்போவுமே நீ எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்தீனா இந்த உலகமே உனக்கு பின்னால் உனக்கு துணையாக வந்து நிற்கும். ஆனால் வெறுப்பை காட்டினா உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உன்னை விட்டு தூரமாக போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் வெறுப்பும் கோபமும் எரிச்சலும் கொள்ளாமல் எல்லாரையும் அமைதியோட அன்போடு எதிர்கொள்ள பழகு. இன்னொருத்தரை பற்றி அப்பட்டமான ஒருத்தர் பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் அவங்கள நம்புறதும் உன் கூட வச்சுக்கிறதும் நீ உனக்கே செய்கிற துரோகம்தான். ஏன்னா எந்த ஒரு மனிதன் அடுத்தவரை பற்றி இல்லாததையும் பொல்லாதையும் புறம் பேசி திரிகிறானோ அவன் நாளைக்கு உன்னை பற்றியும் இன்னொருத்தர்கிட்ட போய் இப்படி ஒன்றுக்கு பத்தாக உன் வாழ்க்கையில் நடக்காததையும் நீ செய்யாததையும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கெட்ட குணம் கொண்ட புறம் பேசும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீயும் கோபப்படக்கூடாது, அடுத்தவர்களையும் கோபப்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் நீ சரியாக சிறப்பாக அமைச்சுக்கிட்டினா இந்த சாயப்பா உன் பிரச்சனைகளையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுத்திடுவேன் என் செல்லமே. நீ தினமும் உன் வாழ்க்கை மட்டும்தான் கஷ்டத்தில் இருக்குது, உனக்கு மட்டும்தான் கவலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு இரவும் தூங்க போகும்போது கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாரு. உட்கார்றதுக்கு வீடு கூட இல்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் படுத்து தூங்குறாங்க. அவங்க கூட பார்க்கும்போது நீ எவ்வளவு கொடுத்து வச்ச பிள்ளை அல்லவா? உனக்குன்னு பெரிய மாளிகையோ சொந்த வீடோ இல்லைனாலும், பணம் நகை கார் பங்களான ஆடம்பரமாக இல்லைனாலும், உண்ண உணவும் உடுத்த உடையும் 4 இடத்துக்கு போக வரும்போது நல்லபடியாக பார்க்குறதுக்கு அழகாக போகக்கூடிய அளவுக்கு உனக்கான எல்லாத்தையும் இருக்க வசிப்பிடத்தையும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ கொடுத்து வைத்த பிள்ளை தானே. நீ எதையும் என்கிட்ட கேட்டு தான் நான் உனக்கு கொடுப்பேன்னு கிடையாது. நீ எதையுமே வேண்டிக் கொள்ளாமல் கூட சாயப்பாக்கு நன்றின்னு சொன்னால் கூட போதும். நீ நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு தேவையானதையெல்லாம் நானாகவே மீண்டும் மீண்டும் உனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்பா சாயப்பா, எனக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கொடுங்க, எனக்கு தேவையானதை நீங்கள் கொடுங்கன்னு உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா நீ எது வேணும்னு ஓடி ஓடி தேடிக்கிட்டு இருக்கியோ அதையே உன் கைகளில் கொடுப்பேன். அது வேண்டவே வேணாம்னு நீயே சொல்கிற வரைக்கும் எதையுமே உன் வாழ்வில் நான் விளக்க வைக்க மாட்டேன் என் செல்லமே.
வாழ்க்கை எப்போவுமே ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யும். ஒரு மனிதன் ஆசைப்பட்டு கேட்குறத அவன் கைகளில் கொடுக்காது. அவன் எதை வேணான்னு சொல்கிறானோ அதைத்தான் அவன் கைகளில் கொடுத்து நல்லா வாழுங்கிற மாதிரி வாழ்க்கை கட்டாயப்படுத்தும். ஆனால் இந்த சாயப்பா அப்படி கிடையாது. என் பிள்ளைகளுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட தகப்பனாக நான் இருக்கேன். யார் எதை அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு மனிதனுக்கு எது பிடிக்கலையோ எதை வெறுக்கிறானோ அவன் கைகளிலும் அவன் வாழ்விலும் அதை ஒருபோதும் நான் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. நிலையில்லாத இந்த உலகத்தில் உன் கஷ்டமும் பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை. அது சீக்கிரம் உன்னை விட்டு விலகி போயிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு. நீ இந்த பூமியில் வாழும் வரை யாருக்கும் தொல்லை கொடுக்காம யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ தயாராகு. இந்த உலகத்தில் யாரனாலும் ஏமாற்ற முடியும், ஆனால் உன் மனசாட்சியை உன்னால் ஏமாற்ற முடியாது. நீ தப்பு செஞ்சுட்ட பொய் சொல்லினா உன் மனசாட்சியை அப்பப்போ உனக்கு அதை ஞாபகப்படுத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒருபோதும் உன் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் எல்லா இடங்களிலும் உண்மையை பேசி நேர்மையாக நடக்க முயற்சி செய். நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்னைக்கு என்ன நடக்கும்ன்ற பயமே உனக்கு வேண்டாம் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பதால் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என்னை முழுமையாக நீ நம்பும்போது உன் கழுத்துக்கு கத்தி வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த கத்தியவே பூமாலையாக மாற்றி உன் கழுத்தில் விழ வைப்பேன். இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இப்போது உன் ஆசீர்வாதத்தோட உன்னுடைய நிலைமையையும் மாற்றப் போகிறேன். என்னதான் நீ எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சாலும் உன் வாழ்வில் சங்கடம் மட்டுமே இருக்குன்னு எனக்கு தெரியும். சங்கடங்களை தீர்த்து வச்சு சந்தோஷத்தை தர நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. காலம் போடுற கணக்கை என்னை தவிர யாராலையும் மாற்ற முடியாது. காலம் உன் வாழ்வில் நல்லதை நடத்துதோ இல்லையோ கெட்டதை நிறைய நடத்துகிறதையும் உன்னை கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தான் அதை தவிர்ப்பதற்காக உனக்கு நல்லதை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். அதனால் இப்போது இந்த நிமிஷத்திலிருந்து எல்லாம் சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோடு இரு. இன்னைக்கு நீ கஷ்டப்படுறத வச்சோம், இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சோம் இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் நீ கஷ்டப்பட போகிறேன்னு எந்த முடிவுக்கு வந்துடாதே. உன் காலத்தையும் நேரத்தையும் சீர் செய்து சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ நல்லா வாழ போகிற, உன் நிலைமை உயரப்போகுது, உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க போகுதுன்ற அந்த சந்தோஷமான நல்ல செய்தியை ஆசையாக சொல்கிறதுக்காக தான் உன்கிட்ட ஓடி வந்தேன். நீ நினச்சது எல்லாமே வெற்றிகரமாக முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே நீ எதுக்காகவும் வருந்தாதே என் செல்லமே. உன் முழு வாழ்க்கையையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்தி பிடிக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. மனசை எப்போதும் பொறுமையாகவும் வெறுமையாகவும் வச்சுக்கோ. மனசில் எதையாவது போட்டு நிரப்பி குப்பை கூடமாக்கி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மனசை வெறுமையாக வச்சுக்கும் போது தான் உன்னால் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும்.